இன்டர்வியூ சொல்லும்போது நடந்துச்சு சொன்னாங்க. அது நான் ஏதோ தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லி கதாநாயகிகள் மாரி செல்வராஜ் சாரோட அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்போம். சார் சொல்லியிருக்காங்க, டெடிகேட்டிவ்னா என்ன டெடிகேஷன் சார்? எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட கேட்குறீங்களா? நீங்கள் எந்த கேள்விக்கு எந்த பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆனால் அது உங்கள் கண்களுக்கும் உங்களோட பார்வைக்கும் உங்கள் காதுகளுக்கும் பப்ளிக்ல சொல்லல வச்சுக்கே படம் கிடைப்பது கடினமாக இருக்கும். அதனால பேசணும், யாராவது பேசணும். வாய்ப்பு வருது வரல வச்சு செஞ்சிடணும். தமிழச்சி வரும்ல வீரம் தைரியம் வேணும். சும்மா அடங்கி அடங்கி இருக்கிறது இனிமேலும் அது மாதிரி தேவையில்லை. அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு விஷயம் நான் ஏதோ ஒரு இன்டர்வியூ சொல்லும்போது நடந்துச்சு சொன்னாங்க. அது நான் ஏதோ தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லி கதாநாயகிகள் கருப்பாக இருக்க கதாநாயகிகளை ஏன் சூஸ் பண்ண மாட்டேங்க யாரோ என்கிட்ட கேட்டாங்க. நான் சொல்கிறேன், இது வரைக்கும் எந்த ஆர்டிஸ்ட்டுமே அவங்க இந்த கலரில் இருக்காங்க, இவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க, நான் எந்த ஆர்டிஸ்ட்டையும் பார்த்தது இல்லை. நாங்கள் எல்லாருமே எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் எல்லாருமே யார் இதுக்கு முழுசாக உழைப்ப போடுவாங்களோ, யார் நம்ம நம்புவாங்களோ அவங்க கூட தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அவங்களுக்காக தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இது ஒருவேளை அப்படி நிகழாமல் இருக்குன்னா அதை நிகழ்த்துவதற்கும் நாங்கள் ஆசைப்படுறோம். அதை அப்படியான ஒரு சினிமாக்குள்ளே அப்படியான சாத்தியக்கூறுகள் வரணும்னா அது எங்கள் மூலமாக தான் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் நடக்கும். அதையும் நாங்கள் செய்வோம்னு நினைக்கிறேன். அப்படியாப்பட்ட படங்களையும் நான் எடுப்பேன். அது ஒருவேளை ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், சினிமா காம்ப்ரமைஸில் ஒரு இடத்துல இருக்குது. ஏன்னா முதலாளிகள் இருக்காங்க, பட்ஜெட் இருக்குது, பணம் இருக்குது, ஆடியன்ஸோட மனநிலை இருக்குது. இதுக்குள்ளே தான் எங்களோட தேவையை நாங்கள் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியாப்பட்ட அந்த காம்ப்ரமைஸ்க்குள்ளே எங்களுக்கிட்டே இருக்குது. நான் அதை இல்லைன்னு சொல்லலை. அந்த காம்ப்ரமைஸை எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் நானும் பல மொழிகளில் சொல்கிறேன், பல பேர் சொல்கிறேன். திருப்பி அந்த கேள்வி எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட கேட்குறீங்களா? நீங்கள் எந்த கேள்விக்கு எந்த பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு சொல்கிறேன், அப்படி அந்த கேள்வி தப்பாக புரிஞ்சிக்கப்பட்டுச்சுன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒருவேளை நீங்கள் அதை விரும்புகிறீங்க அப்படின்னா, அப்படியான ஒரு சினிமா உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அந்த சினிமாவை எடுப்பதற்காக மாரி செல்வராஜும் பா ரஞ்சித்தும் எல்லாருமே இதை முயற்சி பண்ணிகிட்டே வைப்போம். இங்கே பொதுவாக ஹீரோயின்ஸ்க்கு ஒரு ஸ்டீரியோ டைப் வச்சுருக்காங்க. ஹீரோயின்ஸ் ஒரு 25 வயதுக்குள்ளே தான் இருக்கணும், முக்கியமாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கூடாது, பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குதுன்னு நான் கடந்து வந்த சினிமாவில் பார்க்குறேன். மேபி அது எந்த வகையிலன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு ஸ்டீரியோ டைப்பை சார் பிரேக் பண்ணி என் கதைக்கு இவங்கெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இதுக்கு நான் சாரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். முக்கியமாக இப்போ நம்ம பார்த்துருப்போம், மாரி செல்வராஜ் சாரோட அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்போம். சார் சொல்லியிருக்காங்க, டெடிகேட்டிவான ஒரு ஆர்டிஸ்ட்டை தான் நான் எடுத்தேன், அது மலையாளி அப்படியெல்லாம் நான் பார்க்கல, அவங்க டெடிகேட்டிவாக இருந்தாங்க, நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க. சார், நாங்களும் இங்கே தமிழில் டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட் இருக்கோம் சார். ஏன்னா தெரியல சார், நானும் ஒரு 4 படங்கள் பண்ணியிருக்கேன் சார். அதில் காந்தி கண்ணாடி, அர்ச்சனா அம்மாவுக்கு டீனேஜாக பண்ணியிருப்பேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா அது ஒரு கிராமத்து சப்ஜெக்ட், அதில் நான் பண்ணியிருப்பேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பண்ணியிருப்பேன், ஸ்டண்ட்டு பண்ணியிருக்கேன், கமர்ஷியலான ஒரு சாங் பண்ணியிருக்கேன். சார் ஞாபகம் இருந்துச்சு, இங்கே பார்க்கும்போது சார் கூட ஞாபகம் வச்சு கேட்டாங்க. அப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். டெடிகேட்டிவ்னா என்ன டெடிகேஷன் சார்? நாங்கள் எங்களால் முடிஞ்ச எஃபர்ட் போடுறோம். ஆனால் அது உங்கள் கண்களுக்கும் உங்களோட பார்வைக்கும் உங்கள் காதுகளுக்கும் சேரலை. அது எப்படி சேர்க்கறதுன்னு தெரியலை. மேபி மீடியா நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட் நாங்கள் தமிழ்லேயும் இருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். முக்கியமாக சார் ஒரு சின்ன விஷயம், மேபி இது என் வயதுக்கு மீறின ஒரு பேச்சாக இருக்கலாம். இங்கே எல்லாருமே ஓடுற குதிரையில் பந்தயம் கட்ட தான் தயாராக இருக்காங்க சார். ஓடுறதுக்கு தகுதியான ஒரு குதிரை இருக்குது சார். ஒரு வாட்டி பந்தயம் கட்டி தான் பாருங்களேன், அது எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இங்கே இருக்க சில நல்ல உள்ளங்களோட சப்போர்ட்டில் தான் நான் இவ்வளோ தூரம் நிற்கிறேன். ஸோ என்றைக்கும் அவங்கள நான் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களையும் வணங்கி, முன்னாடி இருக்கிற அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் எல்லாத்துக்கும் வணங்கி. ஏன்னா அதில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கேமராவில் 1 கோடி பேர் பார்ப்பாங்க. அதில் தைரியமாக பேசிட்டு ஒரு பிள்ளை உட்காந்துருக்காளா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக ஒன்று சொல்லணும், தைரியமாக ஒரு விஷயத்த பேசலை வீட்டில் தான் உட்காந்துருப்பேன். நான் ஒரு அக்காவாக மேடையில் சொல்கிறேன். கோவம் வருதா மனசுக்குள்ளே வச்சுக்க, ரூமில் வச்சு எல்லா வேணாலும் திட்டிக்க, பப்ளிக்கில் சொல்லலை வச்சுக்க
பணம் கிடைப்பது கடினமாக இருக்கும். அதனால் சில விஷயங்கள் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே பேசிட்டு வெளியில் வந்து நம்ம நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சுட்டு போயிடுறேன். இப்போ தீபாக்கா நடிக்கிறேன்ல அதே மாதிரி நடிச்சுட்டு அந்த அக்கா நல்ல அக்கா அப்படின்னு ஒரு பேரை வாங்கிட்டு உட்கார மாதிரி உட்காந்துக்க. ஆனால் உண்மையிலே உன்ன மாதிரி நேர்மையான பிள்ளைகளை நான் வந்து கையெடுத்து கும்பிடுறேம்மா. ரொம்ப தைரியமான ஸ்பீச். அதுக்காகவே உனக்கு நான் மறுபடியும் வாழ்த்து சொல்கிறேன். ரொம்ப நன்றி நன்றி நன்றி. அண்ட் நான் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்கேன். இப்போது நாங்கள்லாம் அப்போவே எனக்கு ரொம்ப பயம் ஸ்டேஜ் மேலே பேசணுன்னா. ஆனால் இப்போது ஆராத்யா வேறு லெவலில் பேசிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், எங்கள் உதயகுமார் சார் கிட்டலாம் என்னோடய பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போயிருக்கேன் ஆஃபீஸ்க்கு. அவரெல்லாம் எங்களை எதுவுமே சொல்லலை. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நம்ம நினச்சிக்கிறது தான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நான் பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அதனால் அப்படின்னா நான் எப்படி 30 வருஷமாக சினிமாவில் இருந்திருப்பேன்? ஓகே, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் வெரி போல்ட் ஸ்பீச். ஆப்பர்ச்சுனிட்டி அழகாக சொன்னாங்க. அவங்க சொன்னதில் எனக்கு எதுவுமே தப்பாக தெரியல, பர்ஃபெக்டாக சொன்னாங்க. இன்றைக்கி வாய்ப்பு கிடைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயன்றது வந்து எஸ்பெஷலி ஃபீமேல் ஆர்டிஸ்ட்ஸ் வந்து சச் அ பிக் சேலஞ்ச். ஒன்று கலர், அப்புறம் உங்களுக்கே தெரியும் பாம்பேலேருந்து தான் எல்லோரும் வருவாங்க. அது இல்லைன்னா கல்யாணம் ஆயிடுச்சா கண்டிப்பாக கேட்பாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓகே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இருக்குது அதனால இவங்களை காசு பண்ணால் வேலைக்கு ஆகாதுன்னெல்லாம் இருந்திருக்கு. ஸோ தட் இஸ் த ட்ரூத் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. பட் அதெல்லாம் பார்க்காம, ஏன்னா நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு போலீஸ் ரோல் சூப்பராக இருக்கும், சரி அந்த வாய்ப்பு வரணும், ஏன் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பாங்க. அந்த வாய்ப்பு வந்தால் தானே நாங்கள் பண்ண முடியும். ஸோ அந்த வாய்ப்பை அழகாக எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். ஆராதியா அத்தாடி யாரா தீயா பேசுறது அப்படின்னா அது ஆராதியா. இன்றைக்கி உங்கள் ஸ்பீச்சு தான். நீங்கள் தீபாக்கெலாம் பயமுத்துவாங்க, நீங்கள் பயந்துடாதீங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன போல்டாக பேசுறதுக்கு ஆடு இல்லை. இப்போ அக்கா சினிமாவில் எல்லாருமே இப்படி பேசினா வாய்ப்பு போயிருமோ, அப்படி பேசினா அவங்க கூட மாட்டாங்களோ, இப்படி பேசினா அரசியல்வாதிகள் பிரச்சனை பண்ணுவாங்களோ, இப்படி பேசினா தேட்டர் கிடைக்காதோ, இப்படி அமைதியாக நாசமாக போச்சு சினிமா ஃபீல்டு. பேசணும், யாராவது பேசணும். வாய்ப்பு வருது வரல வச்சு செஞ்சிடணும். தமிழச்சி வரும்ல வீரம். ஆமாம், நம்ம நடிப்பில் காட்டுற மாதிரிலையோ பேச்சில் அது தமிழச்சி நம்ம காட்டிடணும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நம்ம இயக்குனர்லாம் ஒரு ஹீரோ போகிறதுக்கு தமிழ்காரனை பார்ப்பாங்க, ஒரு வில்லனை போகிறதுக்கு தமிழ்காரனை பார்ப்பாங்க, துணை நடிகர்லாம் தமிழ்காரனாக இருக்குன்னு பார்ப்பாங்க, கதாநாயகி பார்க்க மாட்டோம். எந்த டேட்டரும் அது வந்து நம்மளுக்கு யார் கரெக்டாக இந்த உலகத்து கதையாக இருக்குமோ கரெக்டாக இருக்குமோ அதை போட்டுருவாங்க. சீக்கிரம் நிறைய இயக்குநர்கள் தமிழ் இயக்குநர்கள் உங்களை அழைப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆமாம், ஓகே. நம்ம போராட வேண்டிய இடம் வேற இருக்குமா? அதுக்காக நீ சொன்ன கருத்தை நான் அது தப்புன்னோ ரைட்டனோ நான் சொல்ல விரும்பலை. தட் இஸ் யுவர் இண்டிபெண்டன்சி, தட் இஸ் அது உன்னுடைய சுதந்திரம், உன்னுடைய பேச்சு சுதந்திரம், உன்னுடைய உணர்வுலேருந்து நீ பேசியிருக்க. உன்னுடைய ஒரு உணர்வு சரியானது தான். சிலர் பேச மாட்டாங்க. என் அக்கா தானே, என் அக்கா தீபா, என் அக்கா தீபா அவர்கள் நான் தம்பி அப்படின்னு சொன்னேன். என்னாலும் நீ எல்லாரையும் அண்ணன் தம்பின்னு என் அக்கா தீபா அவர்கள் அதான் சொல்லியிருக்காங்க. என் அன்பு சகோதரி இவங்க என்னுடைய படத்தில் நடிச்சிருக்காங்க. அதாவது அவ்வளோ அழகாக இருக்கும் அது. இப்போ எங்கள் வாய்ப்பு கேட்க வந்தேன்னு சொல்லித்தேன், வாய்ப்பு கேட்க வரல, நான் தான் வர வச்சு அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்து நடிக்க வச்சேன். அவ்வளோ அதுக்கப்புறம் அவங்க ரேஞ்சே வேறு. மலையாள உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு ஹீரோக்கள் எல்லாம் பயப்படுற அளவுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு கலக்கிட்டு இன்றைக்கி சைலண்ட்டாக உட்காந்துட்டு அன்பாக அடுத்தவங்களை அரவணைச்சிட்டு எல்லாத்தையும் தட்டி கொடுத்துட்டு வளர்கிற ஹீரோயின்களுக்கு தைரியம் சொல்லக்கூடிய அளவில் உட்கார்ந்துட்டுருக்கிற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆராதியா என்ன பேசுனாங்களோ அதே தான் தீபாவும் பேசுனாங்க. ஆனால் கேட்குறவங்களுக்கு ஆராதியா மேலே கோபம் வரும், தீபா மேலே கோபம் வராது. அதை வழிமொழிஞ்சிட்டு இப்படிலாம் தான் மக்கள் இதெல்லாம் கரெக்டு, ஆனால் மனசுக்குள்ளே வச்சுக்கணுமா அப்படின்னாங்க. அது பழைய காலம்மா, மனசுக்குள்ளே வச்சுக்கிறதுலாம் பழைய காலம், அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி 2 விஷயத்தில் நம்ம வெளியே வரலாம். ஒன்று, நம்மளுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா வெளியே வரலாம். இல்லை
இது போல் மேடையில் தான் யாருங்கிறத நான் இவ்வளோ எனர்ஜி என்கிட்ட இருக்குது, இதை நீங்கள் பயன்படுத்தலை, நீங்களாம் தான் நான் முட்டாள், நான் வந்து என்னை பயன்படுத்தலை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு தைரியம் வேணும். சும்மா அடங்கி அடங்கி இருக்கிறது வந்து இனிமேலும் அது மாதிரி தேவையில்லை. ஆனால் நாங்கள் தேடும்போது நீங்களாம் கிடைக்கலம்மா. நான் ஏன்னா செம்பருத்திக்கு வந்து 16 ஹீரோயின் போட்டு படம் எடுத்தேன். யாருமே எனக்கு செட் ஆகல. நான் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு 6 மாதம் தேடி தேடி தேடி, ஏன்னா எனக்கு வந்து பிளாக் கலரில் தான் ஒரு பொண்ணு வேணும், மீனவ பெண்ணாக வேணும். எனக்கு சரியாக யாரும் வந்து பிடிக்கல, நான் வந்து சரியாக செட் ஆகலை. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து வர்ற பெரும்பாலான குடும்பங்கள்லேருந்து வர்றவங்க இப்போ வந்து மாறிடுச்சு. இப்போ இருக்கிற யூத்துக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணி ஹீரோயின் நடிக்கிறாங்க, பாய் ஃப்ரெண்டோட ஷூட்டிங் வராங்க. நீங்கள் பழைய காலத்து இதில் இருக்கீங்க, இன்றைக்கி பாய் ஃப்ரெண்டோடு தான் பெரும்பாலான ஹீரோயின்ஸ் பாய் ஃப்ரெண்டோட தான் வராங்க. அதனால் நீங்கள் அந்த கவலையெல்லாம் படாதீங்க, நீங்கள் பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீங்கள் பாய் ஃப்ரெண்டோட வரலாம். ஏன்னா அது நாங்கள் வரும்போது, நாங்கள் ஃபஸ்ட் படம் பண்ணும்போதே நாங்கள் லவ் பண்ணுறோன்னு உலகத்தை சொல்லிட்டோம். அதனால் அது நானும் வந்து 16 படம் டைரக்ட் பண்ணேன், என் ஒய்ஃபும் வந்து ஏற்கனவே 150 படம் நடிச்சிட்டாங்க. ஆமாம், அப்போ பாய் ஃப்ரெண்டாக தான் வந்தேன். எனக்கு எனிமீஸ் வந்துட்டானுங்க. ஏன்னா ஹீரோ தான் ஹீரோயினை காதலிக்கணும், நான் டைரக்டர் போய் காதலிச்சுட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு எனிமிட்டி வந்துடுச்சு என் மேலே. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க.